இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக ஆண்டவருடைய வார்த்தையை உங்களிடத்திலே சொல்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாரத்திலே நாம் தொடர்ந்து நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர், நம்முடைய வாழ்க்கையிலே அவர் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி நாம் தியானித்து வந்தோம். இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 11-12 வசனங்கள். என் மகனே, நீ கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதே. தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார். நாம் இந்த வாரத்திலே நம்முடைய ஆண்டவர் நமக்கு ஆலோசனை கொடுக்கிற தேவன், ஒத்தாசை பண்ணுகிற தேவன், இன்னும் கூட நம்மை தப்புவிக்கிற தேவன், ரட்சிக்கிற தேவன், நம்முடைய தாழ்வில் நம்மை நினைக்கிற தேவன் என்று சொல்லி அவர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்கிற ஒவ்வொரு காரியங்களை நாம் தியானித்தோம். இந்த இறுதி நாளிலும் கூட நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்ட தேவன், அவர் சிட்சிக்கிற தேவனாக இருக்கிறார் என்று சொல்லி இந்த பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். சிட்சையை யாருமே விரும்புவதில்லை. சின்ன பிள்ளைகள் கூட அந்த பிள்ளைகளுக்கு நம்ம ஒரு சின்ன சிட்சை கொடுக்கும், ஒரு சின்ன தண்டனை கொடுக்கும்னு சொன்னா பிள்ளைகள் விரும்ப மாட்டாங்க. ஸ்கூல்லனாலும் சரிதான், மாணவர்கள் இந்த சிட்சையை விரும்ப மாட்டாங்க. பிள்ளைகளும் பெற்றோர்களிடத்துல ஒரு சின்ன சிட்சையை கூட என்ன செய்ய மாட்டாங்க, கடிந்து கொள்ளுதல கூட ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையிலே சமுதாயத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய பெற்றோர்கள் நம்ம எப்படியெல்லாம் அந்த காலத்துல சிட்சித்து வளர்த்தார்கள், நம்மை போதித்து கண்டித்து கடிந்து கொண்டு நம்மை வளர்த்தார்கள். ஆனால் இந்த காலத்துல யாருக்குமே, பெரிய ஆட்களுக்கானாலும் சரி, வாலிபர்களுக்கானாலும் சரி, சின்ன பிள்ளைகளுக்கானாலும் சரி, சிட்சை என்பது விரும்பத்தகாத ஒன்றாக காணப்படுகிறது. ஆனால் நம்முடைய ஆண்டவர் சிட்சிக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் என்ன செய்கிறார்? கர்த்தருடைய சிட்சையை நீ அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது நீ சோர்ந்து போகாதே. அநேக வேளைகளிலே ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளை என்ன செய்கிறார்? கடிந்து கொண்டு சிட்சிக்கிறார். கடிந்து கொண்டு ஆண்டவர் சிட்சிக்கிறார் என்று சொல்லி நாம் அறிகிறோம். ஆம், ஆண்டவருடைய சிட்சையை நாம் அற்பமாக எண்ணக்கூடாது. அந்த சிட்சையிலே நாம் என்ன செய்யக்கூடாது? சோர்ந்து போகக்கூடாது. சிட்சை ஒரு கடினமான காரியம்தான். ஆனால் ஆண்டவர் நம்முடைய பிரயோஜனத்திற்காக, நம்முடைய நன்மைக்காக இப்படிப்பட்ட சிட்சைகளை அனுமதிக்கிறார். ஒரு சிலருக்கு வியாதியின் மூலமாக ஒரு சிட்சையை ஆண்டவர் கொடுப்பார். இன்னும் கூட பண கஷ்டத்தின் வழியாக ஆண்டவர் நடத்துவார். இதெல்லாம் ஆண்டவர் கொடுக்கிற சில சிட்சைகள். இன்னும் நிறைய காரியங்கள், நம் வாழ்க்கையில எதிர்பாராத தோல்விகள், இன்னும் கூட நிறைய பிரச்சனைகள் நம்ம அதன் வழியாய் கடந்து செல்கிற பொழுது ஆண்டவர் நம்மை சிட்சிக்கிறார் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் நம்மை கடிந்து கொள்ளுகிறார் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எதற்காக? எபிரேயர்லே நாம வாசிக்கிறோம். எபிரேயர் 13ஆம் அதிகாரத்திலே நாம வாசிக்கிறோம். எபிரேயர் 12ஆம் அதிகாரத்திலே, அந்த அதிகாரத்திலே ஃபுல்லா ஆண்டவருடைய சிட்சையை குறித்து வருகிறதை நாம் பார்க்கிறோம். 5ஆம் வசனத்திலிருந்தே வருகிறது. என் மகனே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. ஆண்டவர் அன்புள்ளவர் தான், மன்னிக்கிறவர், உதவி செய்கிறவர், ரட்சிக்கிறவர், தப்புவிக்கிறவர், பாதுகாக்கிறவர், உயர்த்துகிறவர். இன்னும் அவருடைய குணாதிசயங்களை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். வேதம் முழுவதும் ஆண்டவருடைய நல்ல குணங்களை நாம் பார்க்கிறோம். அவர் அன்புள்ளவர், இரக்கமுள்ளவர், மன்னிக்கிறவர், தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவர், தீமையை நன்மையாய் மாற்றுகிறவர். எல்லா குணங்களும் ஆண்டவரிடத்துல உண்டு. அதே சமயத்துல ஆண்டவர் சிட்சிக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். எப்படி ஒரு தாய் தகப்பன் பிள்ளையை அதிகமாக நேசிப்பார்கள், ஆனால் ஒரு சில நேரங்களிலே பிள்ளையை அவர்கள் என்ன செய்கிறார்கள்? கண்டிக்கிறதை நாம பார்க்கிறோம். பிள்ளைகளை கடிந்து கொள்ளுகிறதை நாம பார்க்கிறோம். ஏன்? அவர்களுடைய பிரயோஜனத்திற்காக அவர்கள் அந்த பிள்ளைகளை என்ன செய்கிறார்கள்? சிட்சிக்கிறார்கள். கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். ஆம், தான் நேசிக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் என்ன செய்கிறார்? சிட்சிக்கிறார். அவர் தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார். நீதிமொழிகளிலே நாம் வாசிக்கிறோம், பிரம்பும் கடிந்து கொள்ளுதலும் என்ன செய்யும்? பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுக்கும். தன் இஷ்டத்திற்கு விடப்பட்ட பிள்ளை தாய்க்கு வெட்கத்தை உண்டு பண்ணுகிறான். இஷ்டத்திற்கு ஒரு பிள்ளைய விட முடியாது, மனம் போன போக்குல பிள்ளைகளை விட முடியாது. அங்கே பிரம்பு உண்டு, கடிந்து கொள்ளுதல் உண்டு. அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் நம்முடைய இஷ்டத்திற்கு நம்மை விடுகிற தேவன் அல்ல. நம்முடைய மனம் போன போக்கிலே வாழ்வதற்கு அவர் நம்மை விடுகிறவர் அல்ல. அவருடைய பிள்ளைகளுடைய வழிகளின் மேல் ஆண்டவர் கண்ணோக்கமாக இருக்கிறார்.
ஆண்டவர் ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளுடைய வழியை கண்ணோக்கி பார்க்கிறான். பிள்ளையினுடைய எல்லா அசைவுகளையும் அந்த தகப்பன் கண்காணித்து கொண்டே இருப்பான். ஒரு உண்மையான நல்ல தகப்பன் தன் பிள்ளைகளுடைய வழியை, பிள்ளைகளுடைய காரியங்களின் மேல் தன்னுடைய கவனத்தை வைத்திருப்பான். எப்பொழுதும் அன்பு பாராட்டி கொண்டே இருக்க மாட்டான், எப்பொழுதும் நேசித்து கொண்டே இருக்க மாட்டான். அநேக வேளைகளிலே கடிந்து சிட்சித்து பிள்ளைகளிடத்திலே கோபப்படுகிறதையெல்லாம் நாம் பார்க்கிறோம். காரணம் என்ன? அவர்களுக்கு நல்வழி காட்ட வேண்டும், அவர்களை கண்டித்து திருத்த வேண்டும் என்று சொல்லி அந்த தகப்பன் அக்கறையா இருக்கிறது போல ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களா இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? எந்த பிள்ளையையும் தகப்பன் என்ன செய்வான்? ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல கடிந்து கொள்ளுவார்கள், அந்த பிள்ளைகளை சிட்சித்து நடத்துவார்கள். நம்முடைய தேவனும் அப்படித்தான். அவரும் நம்மை அநேக வேளைகளிலே ஆண்டவர் சிட்சிக்கிறார். எதற்காக என்று சொல்லி நாம பார்க்கிற போது நம்முடைய நன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிட்சிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க, நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் நாம் அடங்கி நடக்க வேண்டும். நம்முடைய தாய் தகப்பன்மார் நம்முடைய பிரயோஜனத்திற்கென்று அவர்கள் நம்மை சிட்சிக்கும் போது நாம் என்ன செய்ய வேண்டுமா? ஆண்டவருக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அடங்கி நடக்க வேண்டும் என்பதற்காக அவர் நம்மை சிட்சிக்கிறார். அந்த தாய் தகப்பன்மார் தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் நம்மை சிட்சிப்பார்கள். இப்போ வாலிப வயதுல எல்லாம் பெற்றோர் என்ன செய்வாங்க? ரொம்ப கண்டிப்பா அந்த காலத்துல நடத்துவாங்க. அங்க போகாத, இங்க போகாத, இப்படி இரு, அப்படி இருன்னு சொல்லி நம்மள ரொம்ப கண்டிப்பா நடத்துவாங்க. அப்போ நமக்கு அது கஷ்டமா தெரியும். எங்களுடைய காலத்துல எல்லாம் அவ்வளவு தாய் அவ்வளவு கடினமாக நடத்துவாங்க. இப்ப நமக்கு கஷ்டமா இருக்கும், ரொம்ப கோபமா வரும். இப்படி நம்மளை கண்டிக்காங்க, இப்படி நம்மளை கடினமாய் நடத்துனாங்கன்னு சொல்லிட்டு. என்னாலும் அவங்க அப்படி கடினமாய் நடத்தல. ஒரு குறிப்பிட்ட காலங்கள், வாலிப வயது, பாதுகாப்பாய் வாழக்கூடிய வயது, நாம அறியாத பருவம், நமக்கு என்ன ஆபத்து இருக்குங்கிறது தெரியாது. ஆனால் நம்முடைய தாய் தகப்பன்மார், நம்முடைய தாய் என்ன செய்வாங்க? கண்டிப்போடு அந்த காலத்துல நம்மளை நடத்தியிருக்காங்க. இப்போ நினைத்து பார்க்கிற பொழுது அந்த சிட்சை எவ்வளவு பிரயோஜனம் என்று சொல்லி இப்பொழுது உணரும் போது புரிகிறது. எதற்காக? பிள்ளைகள் வழி தவறி சென்று விடக்கூடாது, வாழ்க்கை மாறிடக்கூடாது. ஆபத்து, அநேக ஆபத்து சமுதாயத்தில் இருக்கிறது. பிள்ளைகளுக்கு உணர்வு இருக்காது, தெரியாது. அதற்காக அந்த தாய் என்ன செய்வார்கள்? அவர்கள் நம்மை கண்டித்து உணர்த்துவார்கள். இப்பொழுது அந்த சிட்சையை நினைத்து பார்க்கிற பொழுது எவ்வளவு அருமையாய் நம்மை வழி நடத்தியிருக்கிறார்கள் என்று சொல்லி புரிய முடிகிறது. அதே போலதான் ஆண்டவரும் அவருடைய பரிசுத்தத்திற்கு நாம் பங்குள்ளவர்களாக மாறுவதற்காக அவர் நம்மை சிட்சிக்கிறார். 10ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், அவருடைய பரிசுத்தத்திற்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே அவர் சிட்சிக்கிறார். கஷ்டம், நெருக்கம், உபத்திரவம் வரும்பொழுது நம்ம என்ன செய்வோம்? இன்னும் ஆண்டவரை தேடுவோம், இன்னும் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வருவோம், இன்னும் நம்முடைய பாவத்தை அறிக்கையிடுவோம், இன்னும் நம்முடைய குற்றங்களை தேவனிடத்துல என்ன செய்வோம்? அறிக்கையிடுவோம். ஆண்டவரே மன்னியும், ஆண்டவரே குற்றங்களை மன்னியும், ஆண்டவரே மீறுதல்களை மன்னியும், ஆண்டவரே எங்க சாபத்தை மாற்றும். இன்னும் நம்ம ஆண்டவரை என்ன செய்வோம்? அதிகமாய் தேடுவோம். அதனால நம்ம சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் நம்மை சிட்சித்து நடத்துகிறார் என்று சொன்னால் நாம் சோர்ந்து போக வேண்டிய அவசியமே இல்லை. அடுத்ததாக நாம பார்க்கிறோம், ஆகையால் நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் நீங்க திரும்ப நிமிர்த்தி முடமாயிருக்கிறது பிசகி போகாமல் சொஸ்தமாகும்படிக்கு உங்கள் பாதைகளுக்கு வழியை செவ்வைப்படுத்துங்கள். சோர்ந்து போகாதபடி மீண்டும் நாம எழும்பி மீண்டுமாக ஆண்டவரிடத்திலே நாம் நெருங்கி சேர்வோம். சிட்சை நம்முடைய பிரயோஜனத்திற்காகத்தான் ஆண்டவர் சிட்சிக்கிறார். இது நிரந்தரமானது கிடையாது. கொஞ்ச காலம் ஆண்டவர் நம்மை சிட்சிப்பார், சோதிப்பார், நம்மை புடமிடுவார், நம்மை கடிந்து கொள்ளுவார். நாம் ஆண்டவரண்டை நெருங்கி வருகிற பொழுது அந்த சிட்சை மாறி போகும். பின்னால நாம் அதை உணர்ந்து கொள்வோம். இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திரத்துல ஆண்டவர் சிட்சித்து நடத்தினார், அவர்களை சோதித்து நடத்தினார். ஆண்டவர் யாத்ராகமத்துல நம்ம வாசிக்கிறோம், அவங்க அந்த கானானுக்கு போகிற பாதை மிகவும் அந்த பெலிஸ்தருடைய தேசத்தின் வழியாய் போவது சமீபமானாலும் தேவன் அவர்களை அந்த வழியாய் நடத்தாமல் சிவந்த சமுத்திரத்தின் வனாந்தர வழியாய் ஜனங்களை சுற்றி போக பண்ணினார். அன்றிதான் ஆண்டவருடைய சிட்சை. ஆண்டவன் சமீபமாக இருந்தாலும் பெலிஸ்தருடைய தேசத்தின் வழியாய் போவது அவர் சுற்றி போக பண்ணினார். ஜனங்கள் அந்த நேரத்துல ரொம்ப வருத்தப்பட்டாங்க, அவங்க கஷ்டப்பட்டாங்க. ஆனாலும் கர்த்தரே தேவன் என்று சொல்லி அவர்கள் அறிந்து கொள்வதற்காக ஆண்டவர் அவர்களை சிட்சித்து நடத்தினார். இந்த காலை வேளையிலே நாமும் கர்த்தரிடத்திற்கு திரும்ப வருவோம். ஆண்டவரால் கடிந்து கொள்ளப்படும் போது நாம் சோர்ந்து போகாமல் நாம் திரும்பவும் ஆண்டவரிடத்திலே வருவோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நீர் எங்களுக்கு ஒரு நல்ல தகப்பனாக இருக்கிறீர், எங்களுடைய ஆவிக்குரிய தகப்பனாக இருக்கிறீர். எங்களுடைய தாய் தகப்பன்மார் எங்களை சிட்சித்து வழி நடத்துவது போல நீர் எங்களை சிட்சித்து பரிசுத்தத்திற்கு பங்குள்ளவர்களாகும்படி நடத்துகிறீர்.
நாங்கள் சோர்ந்து போகாதபடி தளர்ந்த கைகளை திரும்ப நிமிர்த்தி தள்ளாடுகிற எங்களுடைய முழங்கால்களை மீண்டும் பலப்படுத்தி உடைய சமூகத்திலே உம்மை நோக்கி பார்க்க கிருபை தாரும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.